ஆ ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்களே? ஒரு நிமிஷம். பாங் தேத்தரி சாத்தோ. தேத்தரி சத்துவா சார் இங்கேருந்து மலையாளம் கற்றுக்கிட்டீங்களா? வேற லெவல். இவரோட கான்செப்ட் கல்லா கட்டும், மக்கள் கூட்டம் அலைமோதும். இவருடைய பிஜிஎம்ஸ், இவருடைய பாடல்கள், அந்த பாடல்கள் இருக்கிற அந்த சவுண்டிங்ஸ் இது எல்லாத்துக்கும் உலகம் முழுக்க கோடானி கோடி ரசிகர்கள் இருக்காங்க. அதில் நானும் ஒருவன். ஓகே சார், இப்போ உங்கள் பாடல்கள் தாண்டி உங்கள் பிஜிஎம்க்கு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கு. காக்கா காக்க, கஜினி, அந்நியன், நண்பன், துப்பாக்கின்னு தேங்க் நிறைய யூ. சொல்லிட்டே போகலாம். அந்த பிஜிஎம்க்கு பின்னாடி இருக்கிற கதையை சொல்லுங்க. அது பேக்ரவுண்ட் மியூசிக்கு வந்து இந்த டைரக்டர்ஸ் படம் எடுத்து கொடுக்கும்போது அப்படியே ஒரு ஸ்பேஸ் விட்டுடுவாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீப் ஓட்டிட்டு போயின்ட்டுருப்பாரு. இல்லைன்னா விசாரணை பண்ணிட்டு ஒரு 1½ நிமிஷத்துக்கு இருப்பார். இது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பின்னணி இசை வேணும். அதே நேரத்தில் பின்னணி இசையாக இருந்தால் போர் அடிச்சிடும். வெறும் கதையோட ஓட்டத்துக்கு மட்டும் இருக்க தவிர, நம்மளுடைய ஓட்டத்துக்கு ஒரு பொழுதுபோக்கு இல்லாமல் இருக்கும். அப்போ தான் நான் நினச்சேன், பொழுதுபோக்காகவும் இருக்கணும், கதைக்கும் அது யூஸ் பண்ணும் அப்படின்றத போது தான் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு க்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அது விரும்புறதுனால தான் இப்போ நாங்கள் ஷோஸில் கூட பின்னணி இசைக்குன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வச்சு, அதை நாங்கள் வந்து மியூசிக் வந்து ஒரு மெட்லியாக லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். சூப்பர் சார். சார் இப்போ என்னன்னா, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை பொறுத்தவரை பிஜிஎம் கம்போஸ் பண்ணுறது சேலஞ்சிங்கான விஷயமா, இல்லை பாடல்கள் கம்போஸ் பண்ணுறது சேலஞ்சிங்கான விஷயமா? ஐயோ! கம்போசிங் சாங் ரொம்ப ஈஸிங்க. பிஜிஎம் தான். ஏன்னா சேலஞ்சிங் சொல்ல மாட்டேன். நிறைய வேலை. ஏன்னா ஒரு படத்தில் 2½ மணி நேரம் படத்தில் 1/2 மணி நேரம் தான் சாங் இருக்கும். 2 மணி நேரம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். ஸோ இது 1/2 மணி நேரத்துக்கு பண்ணுற வேலையோட இது 4 மடங்கு பின்னணி இசைக்கு யூஸ் பண்ணும். ஒரு தடவை வந்து இசை இன்னொரு வாட்டி வராது. சரியா? அப்புறம் அந்த விஷுவலுக்கு ஏற்ற ஒரு இசை, அதில் உயிரோட்டமாக இருக்கணும். ஏதோ ஒரு இந்த காட்சிக்காக ஒரு இசை மட்டும் பண்ணிட்டு போகிறது ஈஸி. பட் அதுக்குள்ளே ஒரு கதை இசையில் சொல்லணும். இயக்குனர் சொல்லாத கதையை, நடிகர் காட்டாத ஒரு கதையை நான் இசையில் கொண்டு வரணுன்றது அது ஒரு பெரிய மெனக்கெடல். அதனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சேலஞ்ச். ஓகே சார். இப்போ கரண்ட்ல இருக்கிற ஒரு ரேப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பால் டப்பா அவர். ஆனால் அவரை முதலா மெயின் ஸ்ட்ரீமில் சிங்கராக அறிமுகப்படுத்தின யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள். பால் டப்பா, ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த காம்பினேஷன் எப்படி உருவானுச்சு? வெல் ஃபால்ட்டா வந்து என்னோட 63வது அறிமுகப்படுத்தின பாடகர். 62 பாடல்களுக்கு அப்புறம் 63வது. அவர் வந்து பாடகரோட ரேப்பர். இவர் யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். அவர் பண்ண சின்ன அவருடைய சிங்கிள்ஸு பார்த்தேன். நான் நிறைய பேரை பார்த்தேன். இவர் ரொம்ப யூனிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டீன் வாய்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து இயக்குனர் ராஜேஷ் கிட்ட சொல்லி, அவரை கொஞ்சம் பிடிங்க எப்படின்னு. ஆனால் அவங்க ஒன்று பிடிச்சி கொண்டு வந்து, ஸோ அது விளக்கி பண்ணாச்சு. இப்போ அவர் பயங்கர பிஸி ஆகிட்டாருங்க. கதாநாயகன்லாம் நடிக்கிறாரு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். வாவ்! சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 63 சிங்கர்ஸில் 4 பேர் மலேசியா சேர்ந்தவங்க. இங்கே இன்னும் நிறைய மலேசிய பாடகர்கள் இருக்காங்க. இவங்களை யாரையாவது நீங்கள் ஃப்யூச்சரில் அறிமுகப்படுத்துகிற ஐடியாவில் ஏதாவது இருக்கீங்களா? ஏதாவது வாய்ஸ் பார்த்து வச்சுருக்கீங்களா உங்கள் லைனில்? இவங்களை ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு. இருக்காங்க. அது நான் சில சிங்கர்ஸ் எல்லாம் வந்து 2 வருஷத்துக்குலாம் மைண்டில் இருப்பாங்க. அவங்க பேர் மறந்துடும். அவங்க குரல் மட்டும் மைண்டில் இருக்கும். அதை வச்சு நான் வந்து என் மேனேஜர் கேட்டேன், இன்ஜினியர்கிட்டக்குள்ளப்பா அந்த இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து பாடிச்சு. எந்த பொண்ணுவாங்க இந்த பாட்டை பாடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பிடிச்சிருவாங்க. ஓ இதை தான் சொல்கிறாங்க. சில இதெல்லாம் 2 வருஷம் கழிச்சுலாம் கூப்பிடுவேன். ஸோ அதற்கான வந்து ஒரு 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 டியூன் வரும்போது சட்டுன்னு எனக்கு படம் இது உங்களோட பாடினா கனெக்ட் பண்ணுமே. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அது என் மைண்டில் ஏறிடும். நீங்களே எதிர்பார்க்க பண்ணி நீங்கள் பாட முடியும்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களை பாட சொல்லி நான் ஒரு முயற்சி. ஸோ உங்களை அறியாமலே ஒரு பாடகன் வெளிக்கொண்டு வருது. அதுதான் ஒரு இசையமைப்பாளர். கண்டிப்பாக இதை நான் முன்னாடி சொல்ல முடியாது. ஆனால் அந்த பாடகருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் உலகத்துக்கு வரும்போது தான் நல்லாயிருக்கும். சார் இப்போ 90ஸ்ல 2000ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ கேட்ட பாடல்கள் வந்து நம்ம இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். ரேடியோஸில், ஃபோன்ஸில் கூட கேட்டுட்ருக்கோம். ஆனால் இப்போ ரீசனாக வர பாடல்கள் எதுவுமே வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே நிற்க மாட்டேங்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை செய்கிறது அதுக்காக தானே. 2 மாதத்துக்காக தானே பண்ணுறாங்க. ஏன்னா 2 மாதத்தில் படம் வந்துட போகுது. 2வது விஷயம், யாரும் இத்தனை மாதம் இருக்கணும் அத்தனை மாதம் இருக்குன்னு சொல்லி சாங்ஸ் பண்ணுறதுல இல்லை. ஃபோக்கஸே இப்போ வர படத்துக்கு இது ஒரு ஹைப் கொடுக்கணும், அதில் தான் தவிர ஃபோக்கஸ் வந்து இது வந்து இசை ரசிகர்களுக்காக நீண்ட காலம் இருக்கணுன்றது மைண்டில் இல்லை. ஒருவேளை அதை மைண்டில் வச்சு பண்ணால் இருக்கலாம். வாவ்! சூப்பர் சார். ஓகே சார். இப்போ உங்களோட பையன் சாமுவல் நிக்கோலஸ் அவர்கள் இசைத்துறையில் காலடி எடுத்து வச்சிருக்கிறார். அவருக்கு நீங்கள் ஒரு அப்பாவா இல்லாமல் ஒரு சீனியர் மியூசிக் கம்போசராக இந்த 2 விஷயம் மட்டும் பண்ணாதப்பா தம்பி அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்கிற மாதிரி ஒரு 2 விஷயம் என்ன?
முதல் விஷயம் தன்னம்பிக்கை. ஸோ தன்னம்பிக்கை. நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் செய்கிறத விரும்பி செய்யணும். 2வது விஷயம் ஃபோக்கஸ். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் அந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி வெற்றி அடைஞ்சதுக்காக தான் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வருது. ஸோ இதுக்கு நான் பலியாடக்கூடாதுன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஐ ஷுட் நாட் ஃபால் ப்ரே. ஸோ அந்த ஒரு சின்ன வெற்றிக்கு கிடைக்கிற நிறைய தடைகள், அதாவது இன்பத் தடைகளில் அந்த தடைகளெல்லாம் தள்ளி உடைச்சிட்டா நீங்கள் பெரிய டார்கெட் அட்டைன் பண்ணணும். இதை தான் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கூட கொலாப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா? யாராச்சும் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? இல்லை நீங்கள் யாராச்சும் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு? ஆக்சுவலாக நான் கொலாபரேஷன்றது என்னுடைய அன்னியன்லேருந்தே பண்ணிட்டு இருக்கிறேன். யாருக்கும் தெரியாது. அன்னியன் தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஎஸில் போயிட்டு, அதாவது எல்லா சாங்ஸும் நான் தான் மிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் சொல்கிற கொலாபரேஷன் எனக்கு தெரியும், ஒரு பர்ஃபார்மரை, சிங்கரை. பட் நான் சொல்கிறது டெக்னிக்கல் சைட் கொலாபரேஷன் இருக்கும். என்னோடய மாஸ்டரிங் இன்ஜினியர் கிறிஸ் கேரிங்கர் பேர். அவர் அமெரிக்காவில் இப்போ 5 கிராமி அவார்டில் கூட வாங்கியிருக்காரு. அவர் 2005லேருந்து இஸ் மை மாஸ்டரிங் இன்ஜினியர். இப்போ நான் பண்ணுற எல்லா மிக்சஸுமே நான் அவர்கிட்ட தான் அனுப்புவேன். எக்ஸ்பெக்ட் அந்த ஃபைலை அவர் அங்கே மாஸ்டரிங் பண்ணி, அதனால் அது ஒரு முக்கியமான காரணம். என் பாடல்களை பற்றி எல்லாரும் தரத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு காரணம். 2வது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிஷியன்ஸ், பிளேயர்ஸ் எல்லாமே மேற்கத்திய கலைஞர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் கிட்டாரிஸ்ட் எல்லாமே அங்கே நான் ஒரு கொலாபரேட் பண்ணேன். எஸ், சிங்கர்ஸு அப்படி கொலாபரேஷன் போது நான் ரொம்ப மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவேன். தமிழ் மொழியை சரியாக உச்சரிக்கணும். அது எங்கே தான் பிரச்சனை வருது, அது வேறு மாநிலத்தில் வேறு நாட்டில் இருந்தும்போது அவங்க உச்சரிப்பு, அவங்க டேலண்டடாக இருப்பாங்க, ஆனால் உச்சரிப்பு தெரியாது இருக்காது. அதை கற்றுக் கொடுக்கல நம்ம டயர்டாகிடும். அவங்க சரியாக உச்சரிப்பு வரும்போது பர்ஃபார்மன்ஸ் போய்டும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உண்மையான தமிழில் பாடணும், நல்லா உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க. ஆனால் சார் இப்போ என்னென்னா, தமிழ் மொழி தெரியாமல் தமிழ் பாடல் பாடுறது க்யூட்டாக இருக்குன்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. அது ஒரு தரப்பு ஒத்துக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எந்த மாதிரி பாடல்னு ஒரு ஸ்டைலிஷான சாங் ஓகே. பட்டு ஒரு நல்ல ஒரு லல்லபியோ, ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசீகர மாதிரி ஒரு பாட்டு வச்சுக்கோங்களேன். அதில் போய்ட்டு தமிழ் தெரியாத பாட வச்சா அது தப்பாக இருக்கும். இதுவே வெண்மதியும் போதே என்னடா இது தமிழ். அவர் ஒரு ரூப்குமார் ரத்தோடு ஒரு நார்த் இந்தியன் சிங்கர், கசல் சிங்கர். அப்பயே அந்த ஒரு பிரச்சனை, தமிழ் சரியா இல்லைல்ல வெண்மதி. அப்போ ஒருத்தர் சொன்னார் எங்களுக்குள்ள, இல்லை சார் அவன் ஹீரோ தண்ணி அடிச்சுட்டு பாடுறான் சார், கரெக்டாக இருக்கும்ண்டு அவரோ ஒருத்தர். ஓ அப்படியா? ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்றுத்தில் போயிட்டு அது அந்த குறை நிவர்த்தியால தவிர, நீங்கள் ஒரு சரியான ஒரு பக்காவான ஒரு தமிழ் பாடலாக தமிழ் தெரிஞ்சிருந்தால் தான், அந்த உச்சரிப்பு தெரிஞ்சிருந்தால்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி காலத்துக்கு தாண்டி நிற்க முடியும். சூப்பர் சார். ஓகே, ஸோ ஃபேனாக எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடல்களை அந்த ஜிபிஷ் வார்த்தைகள் தான். அது எப்படி பிடிக்கிறீங்கன்னு தெரில. அது உங்கள் பாடல்களை தவிர்க்க முடியாத ஒன்றா இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அந்த சம்பா சம்பாலி, அப்புறம் ரெண்ட கரண்டக்கு, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அந்த வார்த்தையெல்லாம் எங்கே பிடிக்கிறீங்க? இப்போ அந்த ஐவான்னு ஒரு ரேடியோ இருக்குது இல்லை, உங்களுக்கு தெரியுமா? ஐவான் இப்போலாம் இருக்குது, அப்போ இருக்கும். ஆனால் ஐவா 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 அன்பே வா வான்னு கண்ணும் கண்ணும் நோக்கியா, இந்த ஐவா நல்லா இருக்குது. அப்புறம் மிக்ஸு பிஷின்னு ஒரு ரேடியோ இருக்குது தெரியுமா? அந்த மிக்ஸு பிஷா மக்கா பிஷி, அந்த பிஷி நல்லா இருந்தால் மிக்ஸு பிஷி கார்லாம் இருக்குல்ல. அப்புறம் ஆனால் மக்கா மிஷின்னா ஸ்வாக்னு அவர் பால்டப்பா தான் எடுத்தார். ஸ்வாகு, ஸ்டைலு, அது தமிழ் வார்த்தைக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார். ஆனால் எனக்கு என்னென்னா, அந்த அர்த்தம் விட அந்த சவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது. சம்பா சாம்பாலே உதாரணத்துக்கு தொட்டா பவரோட பாட்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சம்பா சம்பாலேன்னு தூக்கி போட்டு அதை டியூன் பண்ணும்போது சம்பல் சம்பாலேன்னு பாடினேன். அப்புறம் சம்பா சாம்பாலேன்னு மாற்றியாச்சு. ஓகே சார், இப்போ உங்கள் பாடல்கள் மாதிரி எங்கள்கிட்ட ஒரு சில ஜிப்ரிஷ் வார்த்தைகள் இருக்குது. உங்களுக்கு அது ஜிப்ரிஷ், எங்களுக்கு நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எங்களோட மொழி வேர்ட்ஸ் தான். இப்போ அதை ஒன்று ஒன்றா நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கெஸ் பண்ண போகிறீங்க. சரி. முதல் வார்த்தை குவே முவே. மலையிலையா? குவே முவே. குவே மொய். குவேன்னா நூடுல்ஸா? இல்லை, பிளாட் நூடுல்ஸ். குவே மொய் தெரியலையே. பலகாரத்தை தான் மலையில் நம்ம அப்படி சொல்லுவோம், குவே முவேன்னு சொல்லிட்டு. பலகாரமா? ஓ ஓகே, அடுத்த வார்த்தை செம்போய். 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 செம்போய் செம்மொழி மாதிரி இருக்குது. இதோட மீனிங் என்னன்னா, ஒரு விஷயம் பண்றாங்க, ரொம்ப நல்லா பண்ண அப்படி சொல்ற, செம்போயா பண்ண, சூப்பராக இருந்தது சொல்றதுதான் செம்போய். ஓகே சார், அடுத்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை லாகு. லாகு. லாகு என்ன? லாவகமா? லாகு வா லாகு. சார் உங்களுக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டது தான் சார் லாகு. லாகு விசை. லாகு பாடு நட்டுமா? லாகுனா பாடல், பாட்டா? ஓகே. அடுத்த வார்த்தை லாயா.
லாயன்னா இப்போ யாரும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்களே. பாக்கெட்டில் கை போட்டுட்டு இருக்கிறாங்க. லாயன். உங்கள் பாட்டெலாம் கேட்டு நம்ம ஒரு வைப் பண்ணுவோம்ல, அதுதான் மலாயில் லாயன். ஓ நைஸ். நெக்ஸ்ட் டைட்டில் லாயன் வித் ஹாரிஸ். நல்லா இருக்குல்ல? ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சார், இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஜாலியாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவரிபடி.